ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வீக்கெண்ட் எல்லாம் ஜாலியாக குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் இன்றைக்கி கிளம்பிட்டேங்க. எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர் கேஆர்புரம்லேருந்து உல்சூர் லேக் வழியாக மல்லேஸ்வரம் தாங்க போயிட்டுருக்கோம். மல்லேஸ்வரம் அப்படிங்கிறது லைக் பார்த்துட்டிங்கன்னா சென்னை டி நகர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் நிறைய விஷயங்கள் அங்கே கிடைக்குங்க. ஸோ அதனால் முக்கியமாக இங்கே இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி ஜெயநகரும் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் இங்கே வந்து சிக்பெட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே ட்ரெஸ்ஸுக்கு ஹோல்சேலுக்கெல்லாம் ரொம்ப பேர் போனதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி மல்லேஸ்வரம் தான் போகிறோம். பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ஒரு கிளைமேட்டு. இங்கே கிளைமேட்காகவே நிறைய பேர் செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஊர். வந்தீங்கன்னா 2-3 நாள் ஸ்டே பண்ணி நிறைய இடங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து ஷேக் ஆகுங்க, வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் என்ன சொல்கிறது, மூவிங்கில் அதாவது டிரைவிங்கில் சரியாக எடுக்க முடியல, சாரி. ஸோ அப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். நல்லா ரோட் சைடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போயாச்சுங்க. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பெங்களூர் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக வாங்க. குழந்தைங்களும் நிறையா விஷயங்களெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேண்டிய திங்ஸஸ் எல்லாம் சில ஏரியாவில் ஜெயநகர் அந்த மாதிரிலாம் இருக்குது. சிக்பேட்லலாம் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கேயும் வரலாம். ஹோல்சேல்னால் ஒரு 6 பீஸ்லேருந்து ஸ்டார்டிங் கொடுப்பாங்க. ஒரு டஜன் அந்த மாதிரி தாங்க. எது எடுத்தாலும் ஒரு டஜன் அரை டஜன் அப்படி தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும் சிக்பேட் ஏரியாவுக்கு. அதுக்கு உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டி இருக்குது. நமக்கு ஜெயநகர்லேருந்து நம்ம மெட்ரோ ஏறிட்டோம்னா சிக்பேட் போய்க்கலாம். ஆனால் கார் பார்க்கிங் கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது நடந்து தான் போகணும், ஆட்டோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியுங்க. நம்ம ஒரு வழியாக மல்லேஸ்வரம் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கார் பார்க்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நம்ம நிறுத்துகிற மாதிரி இருக்குங்க. 2 வீலர்னால் ஈஸியாக அங்கங்கே நிறுத்திட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் கார் பார்க்கிங்கு தான் இடம் தேடிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம பார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேஃப்டி வைஸ் நம்ம தாங்க பார்த்துக்கணும். நம்ம நோ பார்க்கிங் இல்லாமல் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ண போகலாம் வாங்க. இங்கே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போனீங்கன்னா நிறைய டிராஃபிக் தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் கார் பார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாடி வாங்கலான்னு வந்த ஒருத்தர் வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தார். ஒவ்வொரு ஜாடிக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் விலையும் கம்மியாக இருந்தது. நாங்கள் ஆன்லைனில் 2 உப்பு ஜாடி போட்டோம். கிட்டத்தட்ட 650 போட்டிருந்தாங்க. இவர்கிட்ட பரவாயில்லைங்க, 200 தான். குவாலிட்டி நல்லாயிருக்கு. செகண்ட் டைம் இவர்கிட்ட வாங்குகிறேன். ஸோ அதனால் அவரே வீடியோ எடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் மல்லேஸ்வரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கொண்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கிங் பண்ணுற இடத்துலையே ஒரு கடை இருக்குது. ஆனால் எனக்கு சரியாக எக்ஸாக்டாக எந்த இடம்னு தெரிலங்க. செக் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்களும் 2 ஜாடி வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து போனோம். மல்லேஸ்வரமுக்கும் பஸ் வசதியும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.